யோவேல் 1வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியாயங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். போதும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட உடைய வசனத்தின் மூலமாக நீர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா கொடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நாம் பரிசுத்த நாளை நியமிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். பாருங்க, உபவாசத்தோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் என்பது என்ன சொல்லுங்க. ஏற்கனவே அது 2வது முறையாக இந்த செய்தி மூலமா ஆண்டவர் பேசுறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உபவாசம் என்றால் என்ன? ஆவி ஆத்மாவோடு இந்த சரீரம் இணைந்து என்ன செய்யணும்? தேவனை உபவாசத்தோடு நம்ம தேவனை நோக்கி துதிக்கணும். பரிசுத்த உபவாசம். பரிசுத்த உபவாசம் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் பாருங்க. ஒவ்வொன்றிலும் பரிசுத்தத்தோடு ஒரு பயத்தோடு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் உங்களை பரிசுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போதுதான் நம்மளை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்ப உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வேன் என்று யோசுவா மூலமாக தேவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, உபவாசம் என்பது அதுதான். ஆவி ஆத்மா இருக்கு, அதோட சரீரம் நம்ம கொடுத்துருக்க. அந்த சரீரம் என்ன நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யக்கூடாதான்? உபவாசம் இருக்க கூடாது. அப்ப இந்த ஆவி ஆத்மா தனியா நிக்கும். சரீரத்தை நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும். அதனாலதான் உபவாசம் என்னது? சாப்பிடக்கூடாது. ஆவி ஆத்மா இந்த சரீரமும், இந்த ஆவி ஆத்மாவோடு இந்த சரீரம் இணைஞ்சிடணும். இணைஞ்சி நம்ம தொடர்ந்து தேவனை நோக்கி ஒரே சிந்தையோடு அவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் பாருங்க அந்த நம்ம பண்ணுகிற ஜெபத்திற்கு உயிர் கிடைக்கும், பதில் கிடைக்கும். அதுதான் உண்மையான ஒரு உபவாசம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றும் தேவனோடு இணையணும். எது இணையணுமா? ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதிலை தந்து நன்மையே நமக்கு தருகிறார். பாருங்க, நேற்று தான் அந்த வசனம் வந்தது. உட்கார்ந்து அப்படியே நான் எழுதி ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு எனக்கு. பாருங்க, அந்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அந்த எழுதும் போதே முக்கால்வாசி நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, இதுக்கு என்ன பாத்திரமானாய் மாற்றுங்க. பாருங்க, அதுதான் ஒரு மனிதன் இந்த சரீரத்துல சுய சித்தத்துல ஒருபோதும் உபவாசம் இருக்க முடியாது. அதுக்கு ஆவியானவர் நமக்கு பலன் தரணும். அதுக்காக அவருடைய பலத்தை நம்ம சின்ன ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டுதான் அந்த பரிசுத்த உபவாச கூட்டத்தில் ஒரு பயத்தோடு நாம் வரும்போது கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த பரிசுத்த உபவாசத்தில் தான் கர்த்தரை நாம் பார்க்க முடியும், அவர் சத்தத்தை நாம் கேட்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 மணி நேரம் 24 மணி நேரம் பாருங்க, அப்படிப்பட்ட உபவாச கூட்டம் வச்சிருக்காங்க. இந்த உபவாச கூட்டம் என்னதான்? காலை 10 to 1 மணி 3 மணி நேரம் தான். அதுல நீங்க என்ன செய்யக்கூடாது? சொந்த பேச்சு கூட பேசக்கூடாதான். பூம மாதிரி செய்கை கூட காமிச்சுக்கலாம், அது கூட காமிக்க கூடாது. உபவாச கூட்டம்னா ஒருவர் என்ன செய்யணும்? அன்னைக்கு தேவனோடு ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். சொந்த பேச்சு கூட பேசக்கூடாது. பாருங்க, அப்படியே காலையில அதிகாலை எழுந்து துதித்து அவரை பாடி வசனங்களை நீங்க வாசிக்கலாம், பாடலாம், பாடல் படிக்கலாம். வேற எந்த தேவனுக்கு பிரியமில்லாத சொந்த பேச்சை எதுவும் பேசக்கூடாது. பாருங்க, அப்படி நீங்க காணப்படணுமா? அந்த உபவாச கூட்டத்துல கரெக்டா 10 மணிக்கு கலந்து கொண்டு அதை நீங்க கனம் பண்ணும் போதுதான் என்னது? ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்னது போல கரெக்டா 8:30க்கு ஆராதனை, 8:25 8:15 உட்கார்ந்துருவாரு. இதை கடைபிடித்து அவருக்குள்ள வேற எதுவும் இல்ல. இதை ஆண்டவர் பார்த்தாரு, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நமக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு குணத்தை பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அப்படி இருக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
பாருங்க, நாங்க இப்படி வந்ததுனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியுது. அப்ப வந்து அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம், அவரை பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்துல பாக்குறோம். ஏன் இந்த உபவாசம் நம்ம இருக்கிறோம் பாருங்க, வந்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21. அதுல இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் இன்றி மற்ற எந்த விதத்திலும் என்ன செய்யாதான் புறப்பட்டு போகாது என்றால். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அப்ப நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? குடும்பத்துல இருக்கிற ஒரு சில போராட்டங்கள், சமாதானம் இல்ல பாருங்க, ஏதாவது வியாதி இருக்கலாம் பாருங்க, அதுல இருந்து நிரந்தரமான ஒரு விடுதல் இல்ல, சர்வாங்க சுகம். நீங்க சுகத்திலேயே வந்து ஒரு சின்ன சின்ன சுகம் கிடைக்கும், அதை நம்ம கேட்க கூடாது. சர்வாங்க சுகம்னா ஒரு தடவை சர்வாங்க சுகம் கொடுத்துட்டாருன்னா அடுத்து அந்த வியாதி நமக்குள்ள வராது. அதுதான் சர்வாங்க சுகம். மரிக்கும் வரை பாருங்க, வந்து அவரை நாம் காணும் வரை சர்வாங்க சுகம், அதை நம்ம கேட்கணும். அது எப்படி கிடைக்குமா? நமக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், சமாதான கேடு, ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது பிசாசு தான். அதெல்லாம் நீங்கி போகணும். இதெல்லாம் சின்ன குட்டி பிசாசு செய்யாது. தொடர்ந்து குடும்பத்துல சமாதான கேடு, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஓட்ட பையில போட்டது மாதிரிதான். நீங்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த பையில கீழே விழுந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அதே ஜாதி பிசாசு தடை செய்யுமா பாருங்க. ஒரு விடுதலை இல்ல, நிரந்தரமான ஒரு விடுதலை இல்ல. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு. சீசர் கேட்கிறாங்க, 12 சீசர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் விசுவாசத்தையும் தந்திருக்கிறார் பாருங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கொண்டு வரும்போது அந்த பிசாசு விரட்ட முடியல. ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது என்ன பிசாசு? ஜாதி பிசாசு. இப்ப சொன்ன வாசிக்கு கேட்ட அந்த வசனத்துக்கு மேலாக நீங்க பார்க்க மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுலதான் கடைசி சீசர் சொல்றாங்க, ஆண்டவரை நீ விரட்டும் போது போது, நாங்க விரட்டும் போது ஏன் போகல? அதுக்குதான் வந்து அவர் சொல்றாரு, இந்த வித பிசாசு என்ன செய்யுமா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து போறோம் பாருங்க. நீ என்னதான் போராடு, தொண்டை வலிக்கு நீ கத்துனாலும், என் நாமத்தை நீ சொன்னாலுமே நீ உபவாசம் இல்ல. நல்லா மூக்கு பிடிக்க என்ன செய்யறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வகை வகையா தின்னு விட்டு நீ உபவாசம் சொல்லி உட்கார்ந்தா அதுல விடுதலை தரமாட்டேன் பாருங்க. அதுதான் இந்த சீசர்கள்லாம் இயேசுவோட இருக்கிறவங்க இருக்கும்போது சாப்பிட்டாங்க, உபவாசம் இருக்கல அவங்க பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு எல்லாரும் உபவாசிப்பாங்க, உபவாசிக்கும் போதுதான் நான் தென்படுவேன், நான் ஒரு விடுதலையை தருவேன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை தொடர்ந்து முழுமையாக நீங்க புதிய ஏற்பாடை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுல மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், இதுகெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது இதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் பாருங்க. அப்ப ஜெபம், இந்த உபவாசத்துலதான் என்ன உண்டு? ஒரு விடுதலை உண்டு. தொடர்ந்து வருகிற சாபங்கள் நீங்கும். பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. இயேசு என்பது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல பாக்குறோம், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. அவர் தான் இயேசுக்கு பொருள். அதுதான் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், அதுக்கு பொருள் அதுதான். இயேசுனா அதுதான். அதுக்காக தான் வந்தார், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப நம்ம உபவாசம் இருக்கும் போதுதான் தேவன் தென்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து இந்த மாமிசத்துல என்ன இருக்கா பாருங்க, நம்ம சாப்பிடும் பொழுது இந்த ஆவி ஆத்மாவை பலவீனப்படுத்துது. வகுத்து சாப்பிடும் போது பாருங்க, நம்ம தானும் கெட்டு போறது இல்லாம இந்த சரீரம் தூக்கமா வருது, ஆவி ஆத்மாவையும் சேர்த்து கெடுத்துருது, அப்படியே தூங்கிடுறோம் பாருங்க. அதனால ஜெபம் பண்ண விருப்பம் வராது, தேவனுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் வராது. அப்ப வந்து அதனாலதான் நீங்க உபவாசிக்க வேணும். உபவாசிக்கும் போதுதான் வந்து பாருங்க அதுக்கு ஒரு தெளிவு உண்டாகுமா. இந்த உபவாசத்தை பத்தி இன்னும் அநேக நம்ம தெரிந்து கொள்ள போறோம் பாருங்க. அதுலதான் பிசாசு, ஜாதி பிசாசு போகுமா. எதனால போகும்? உபவாசம் இருந்தா அதுல போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க வந்து அப்ப தொடர்ந்து என்ன செய்யணுமா, வந்து ஒரு சில வீடுகளில் தொடர்ந்து சில போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும்
உபவாசத்திலும் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து இந்த பரிசுத்த உபவாசத்தை பாருங்க நாம் தொடர்ந்து நடத்தும் போது, அது வைக்கும் பொழுது, நாம் தொடர்ந்து இந்த பரிசுத்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ளும் போது, இந்த ஜாதி பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். அவன் போராட முடியாது. பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடுறோம், ஐயோ அவன் சாப்பிடாம நம்ம கொன்றுவான் போலுக்கு. பாருங்க, நம்ம சரீரத்துக்குள்ள பிசாசுக்கெல்லாம் சரீரம் கிடையாது, தேவ தூதனுக்கு சரீரம் கிடையாது. மனிதனை தான் அந்த களிமண்ணா உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். பாருங்க, நம்ம விசேஷமாக நம்ம மாற்றினார். மனிதனை தான் சரீரத்தை தந்திருக்கிறார். தேவ தூதருக்கு சரீரம் கிடையாது. அது குடி இருக்கணும், அது இளைப்பாறணும், அதுக்கு ஒரு ஆசை. அதனாலதான் விருந்து போன தேவ தூதர்கள் பிசாசு. இது நமக்குள்ள யாருதான் தேவன் வாசம் செய்யணும்னு விரும்புறார். பாருங்க, கேடான அநேகர் பேய் பிசாசு பிடிச்சு ஏன் கொண்டு வராங்கன்னா அந்த ஒரு சரீரம் பிசாசுக்கு தேவைப்படுது. உள்ள குடி இருந்து ஆளுகை செய்யணும், அந்த குடும்பத்தை கெடுக்கணும். பாருங்க, அது இளைப்பாடுறதுக்கு சரீரம் தேவைப்படுது. பிசாசு பாருங்க, இவனை விட்டு நீ துரத்துவீரானால் இந்த பன்றிகளுக்குள்ள எங்களை போகும்படி செய்யுங்க. அந்த மனிதனுக்குள்ள 2000 பன்றிகள் இருக்கு. பாருங்க, 2000 பன்றியும் கடல்ல விழுந்தது, செத்தது என்று நாம் பார்க்கிறோம். பிசாசு அனுமதி கேட்குது, எங்களுக்கு ஒரு சரீரம் வேணும், இந்த பன்றி சரீரத்தை கொடுங்க. பாருங்க, மனுஷர் சரீரத்தை பிடித்திருக்கு, இவனை விட்டு வெளியில போவன்னு நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, இந்த பன்றி சரீரத்தை தாங்க. பன்றிகளுக்குள்ள போயிருச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம இந்த ஆவி ஆத்மா இந்த சரீரத்துல தேவன் தான் வாசம் செய்யணும். இந்த சரீரம் தேவ ஆலயம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து நாம் உபவாச கூட்டத்துல நாம் கலந்து கொண்டு நாம் காணப்படும் போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எப்படி அவனுக்கு எதிர்த்து நிக்கிறது? கம்பு தடி அருவாவும் நீட்டி அடிக்கிறது அவனை. சொல்லுங்க பாப்பா, எப்படி வசனத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிக்கணும்? பாருங்க, பிசாசு எப்படி எதிர்த்து கரெக்டா 10 மணினா 10 மணிக்கு வரணும். நீங்க 11 மணி அப்படி வரும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அதான் வசனம் இருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபுல வாசிக்கிறோம், பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். அப்ப எப்படியா வசனத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிக்கணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இந்த பரிசுத்த உபவாசத்தில் நாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது பதில் நமக்கு கிடைக்கும். ஒரு மனத்தின் ஆவி நமக்கு வேணும். ஒரு மனத்தின் ஆவி இருக்கும் போதுதான் கிரியை செய்ய முடியும். பவுலும் சீலாவும் அதுக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது நான் சொன்னதை நீங்க கேட்டீங்க. தற்செயலா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது பாருங்க, பவுலும் சீலாவும் கட்டுண்டவர்களாக இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி சிறைச்சாலையில போட்டாங்க. அவங்க ஜெபிக்கிற நேரம் ஏதான் நடு ராத்திரியில். வேத வசனம் அப்படிதான் இருக்கு. பவுலும் சீலா ஆம்பளை தான் பாருங்க. அநேகர் பெண்கள் சொல்லுவாங்க, ஆண் தான், 2 பேருமே ஆண்கள். பவுலும் சீலாவும் அவங்க பாடி துதித்தாங்களாம். அவர் இருந்த இடம் அசையப்பட்டதான். அநேகருடைய கட்டுகள், பாவ கட்டுகள் கலண்டது. அநேகர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. பாருங்க, அப்ப ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்கா. அப்ப ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். பாருங்க, அப்பதான் நமக்கு பதில் கிடைக்கும். பரிசுத்த ஒரு பதில் கிடைக்கல, நீங்க உபவாசம் இருக்கணும். 1 வேளை 2 வேளை உபவாசம் இருந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க, நான் ஒரே மனதோடு. இப்ப நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம், சரீரம் இருக்கு, யாரு ஆவி எங்கெங்க போயிருக்குன்னு தெரியல. பாருங்க, இப்ப நம்ம ஒரு மனம்னா எல்லாரும் ஒரு மனதோடு இருக்கணும். ஒரு பொருளை தூக்குறோம்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கணும். ஒருத்தருக்கு விட்டுட்டீங்கன்னா அந்த சைடு விழுந்துரும், சேதப்பட்டுரும், இந்த பொருள் உடைஞ்சு போயிடும். அதனால இந்த ஜெபம் கூட என்னதான் ஒரு மனதின் ஆவியோட இருக்கணும். ஒரு மழைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா மழைக்காக ஜெபிக்கணும். ஐயோ மழைக்காக அவ ஜெபிக்கிறா, மழை வந்தா நஷ்டமாகுது எனக்கு, ஆண்டவரே மழை வரக்கூடாது, வெயில் அடிக்கட்டும். பாருங்க, ஒரு 10 பேர் ஜெபிக்கிறோம்னா 5 பேர் அப்படி ஜெபம். 5 பேர் எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஒரு மனது இல்ல. ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது நீங்க என்ன செய்யணுமா, ஒரு மனதோட ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்துல அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு மனதோடு நீங்க 2 பேர் இந்த பூமியில ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டு இருந்தால் அது பிதாவினால் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த உபவாசம் நாம் இருந்து பாருங்க என்ன செய்யணும், நாம் ஜெபிக்கும் போது நமக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். ஒன்று என்ன செய்யணுமா, பரிசுத்த உபவாசம்
நாம் முதலாவது இருக்கணும். நாம் ஜெபிக்கணும். ஜெபித்து என்ன செய்யணுமா? ஜெபிக்கும் போது நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் முதலாவது தருகிறார். இரண்டாவது, தேவனை நாம் தொடர்ந்து துதிக்கும் பொழுது எல்லாம் தடைகளையும் நீக்கி ஓடி போய்விடும். ஒரு சில தடைகள் இருக்கும் நமக்கு. இந்த தடைகள்லாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நீங்கி போய்விடும். பாருங்க, மூன்றாவது, நாம் தேவனை துதிப்பதினால் பாவ கட்டுகள் உடையும். நீ ஜெபிக்க 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 அனல் மூட்டை கோழி பாருங்க, ஒரு முட்டை 15 முட்டையை 10 முட்டையை அடை காக்க வச்சிருக்கீங்க. அது 21 நாள் அப்படியே அனல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அனல் கொடுக்க இந்த குஞ்சு ஒரு நாள் உடையும். பாருங்க, உடைஞ்சு வெளியில வரும். அது மாதிரி நீ ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஜெபம் ஆகிய இந்த ஆயுதத்தை உன் கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் நீங்கி ஓடி விடும். பாருங்க, நாம் தேவனை துதிப்பதினால் பாவ கட்டுகள் உடையும். நாலாவது நாம் பார்க்கிறோம், நாம் தேவனை துதிப்பதினால் சத்துருக்கள் அழிவார்கள். நாம் ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள கிரியை சத்துரு ஒண்ணுமில்லாம போயிடுவான். பாருங்க, அழிந்தே போய்விடுவான். நாம் ஜெபமாகி இந்த ஆயுதத்தை, இந்த பரிசுத்த உபவாச கூட்டமாகிய இந்த ஜெபத்தை நாம் கையில எடுத்துக்கொள்ளணும். தான் பெரிய ஒரு ஆயுதம். ஐந்தாவது, நாம் தேவனை துதிப்பதினால் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நம் குடும்பத்தில் நன்மை உண்டாகும். அதுதான் உண்மை. இப்ப தொடர்ந்து நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உபவாச கூட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் உங்க வயிறு நிரம்பிக்கிட்டே இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க. அது உபவாசம் இல்ல. நீங்கள் எங்களோடு இணைந்து பாருங்க, அவங்களே சாப்பிடாம வராங்க நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்காக. இதை நாம் கடைபிடிக்க நீங்க முத நாளே கிருபை கேட்கணும். ஆண்டவரே, என்னால பசியா இருக்க முடியல, ஆண்டவரே பசி தாங்க முடியல, கிருபை தாங்க. ஆண்டவர் பலன் தருவார். அப்படி பலன் இல்லாம உங்களால உபவாசம் இருக்க முடியாது. கிருவின்னு வந்து கீழே விழுந்துருவீங்க. பாருங்க, அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யுது. பாருங்க, அப்ப பலன் ஏன் தராருன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கணும். விரும்பி கேட்கும் போது கர்த்தர் உதவி செய்கிறார். நாம் துதிப்பதினால் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவன் நம்ம குடும்பத்துல நன்மை உண்டாகும். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்த உபவாசம் இருக்கும்போது இன்னும் கர்த்தரை நாம் கிட்டி நெருங்குகிறோம். இந்த உபவாசத்துல அவ அனுபவம் இருக்கு. பாருங்க, நம்ம உபவாசம் இருக்க தேவனை கிட்டி சேர்றோம். தேவ சத்தத்தை கேட்கிறோம். ஐயோ, நான் தேவனை நான் கண்டேன், சொப்பனத்தின் மூலமா என்னோட பேசினார் நீங்க சொல்லணும். பாருங்க, அது கிட்டி சேர்றீங்க. உபவாச கூட்டம் அப்படியே நடந்துகிட்டே இருக்க பாருங்க, எத்தனோ வாரம் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க சாட்சி சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க விரும்பணும் அப்படி சத்தத்தை கேட்கும்படியாக. ஆறாவது பார்க்கிறோம், நாம் உபவாசம் இருக்கும்போது இழந்து போன ஆதி அன்பை மீண்டும் நாம் பெறலாம். ஆதியில் இருந்த ஜெப ஆவி இப்பொழுது இல்ல. ஒரு சில மனுஷர்னால நாம் இழந்து போனோம், சோர்ந்து போனோம். உன் ஜெப ஆவி அனல் மூட்ட வேண்டும் என்றால் ஆதியில் இருந்த ஜெப ஆவி சிந்தை எல்லாவற்றையும் இழந்து போனதை நீ மீண்டுமாக எடுத்துக்கொள்ள வேணும்னா அந்த ஆதி அன்பை மீண்டும் ஜெப ஆவியை மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த பரிசுத்த உபவாச கூட்டத்துல நீ தேவனை நோக்கி நெருங்கி வர வேண்டும். பாருங்க, ஏழாவது, இந்த பரிசுத்த உபவாசம் நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. தன்னை தாழ்த்துவதற்கு பாருங்க ஒரு அடையாளமா இருக்கு. அநேக காரியங்கள் வேத புஸ்தகத்துல இருக்கு, சொல்ல நேரம் இல்லாததுனால நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உபவாசம் பாருங்க, நம்ம பல்லு போன கிழவி 84 வயசுல இருந்திருக்கு, இரவும் பகலும். அதுவும் பாருங்க, அதெல்லாம் எப்படி மோசையை பார்த்து 40 நாள் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 40 நாள் பாருங்க மாமிசத்தில் இருந்த காலத்துல மோசை எப்படி இருந்தார்? தேவனுடைய வல்லமை, அவருடைய தேவனுடைய பலன் அவருக்குள்ள இருந்தபடியினாலதான் இருந்தாங்க. இந்த விதவை பாருங்க, கணவன், விதவைனா கணவன் இல்லாதவங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். 84 வயதுள்ள அந்த விதவை, எத்தனை வயது? 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், நீங்க தேவாலயத்திலே இருந்த நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. பாத்தீங்களா, இரவும் பகலும். இப்ப ஒரு இரவுல ஜெபம் பண்ணாலும் ஜெபிக்காத கரைச்சலா இருக்க, தூங்கணும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இங்க வசனத்துல பாக்குறோம். எங்க ஜெபம் பண்ணாலும் தேவாலயத்துல பாருங்க, அங்க உள்ள போதகர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப வந்திருக்கிற காலம் நாம் கடைசி காலம். எது நல்லதா அதெல்லாம்
கெடுக்கிற காலம், மனுஷர் மூலமாக தடை பண்ணுகிற காலம். இதுதான் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம் பாருங்க. புதிய ஏற்பாடு காலம் தான் இப்ப வாசிக்கிறதுமே புதிய ஏற்பாடு காலத்துல 84 வயதுள்ள அந்த விதவை இரவும் பகலும் உபவாசித்து ஆலயத்தை விட்டு நீங்கலையா. ஆலயத்துல இரவும் பகலும் ஜெபம் பாருங்க. நல்லா தெரியும் இந்த ஆலயத்தில் இருக்க போதகருக்கு, நீ எந்த அளவுக்கு நீ ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீயும் கட்டப்படுவ, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கும். விதவை தான் அவன் பாருங்க. இப்ப விதவனா கணவன் இல்ல, எனக்கு நீரே தஞ்சம் சரணடைகிறாங்க பாருங்க. அப்படி ஜெபிக்கிறவங்க இருக்கும்போது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த சபை ஆத்துமாக்கள்னால நிரம்பப்படும். எந்த சபையில ஜெபம் இல்லையோ தரிசா போயிடும், ஒரு ஆத்மா வராது. ஆனாலும் இருக்காது, குளிரும் கிடையாது, எதுவும் இல்லாம வேஸ்டா போயிடும் பாருங்க. கெட்டு போயிடும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல, ஜெபம் இல்லாத இடத்துல, கண்டிப்பு இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிருவாங்க பாருங்க. ஜெபம் ஒரு சபைக்கும் ஜெபம் முக்கியம். அதே மாதிரி நீங்க குடியிருக்கிற குடும்பத்திலையும் ஜெபம், அதிகாலையிலும் மாலையிலும் ஜெபம் முக்கியம். வேலை செய்யும் போது கூட நீங்க பாடலை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க. அந்த விதவை 84 வயது, எவ்வளவு பலவீனம் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு வாலிப வயது தான், நம்ம ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல பாருங்க. தேவ சமூகத்துல பாருங்க, இரவும் பகல்னா எந்த நேரத்துல சாப்பிட்டுப்பான்னு நம்ம தெரியல. இரவும் பகலும் கர்த்தரோடு உபவாசம் இருக்கிறா பாருங்க விதவை. ஜெபம் பண்ணி ஆராதித்து ஜெபிக்கும் போது அடுத்து நான் வாசிக்க போறோம். நின்று கொண்டு ஜெபிக்க, நடந்துகிட்டே நம்ம ஜெபிக்க வேத வசனத்துல ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி நீங்க உட்கார்ந்த இடத்துல இரவும் பகலும் ஜெபிக்க முடியுமா? காலெல்லாம் இதாயிரும். ஆண்டு பலன் தராரு. ஆனா தேவன் நின்று கொண்டு அதனாலதான் நீங்க ஆராதிக்கும் நின்று எழுந்து நின்ற தேவன் ஆராதிங்க. ரெண்டா செய்தி கேட்கும்போது உட்காருங்க. ஏன் அடிக்கடி எழுப்பி விடுறோமா? அந்த உபவாச கூட்டம் 24 மணி நேரம், 40 நாள் பாருங்க, 21 நாள் அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப நின்று கொண்டு ஜெபிக்கணும், கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். கை கீழே இருந்தாலும் இரத்த ஓட்டம் ஓடாது. கைகளை உயர்த்தும் போது பெரிய ஒரு வல்லமை வருகிற நாட்களில் கைகளை உயர்த்தி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீங்க வலது கையை உயர்த்தி ஜெபித்தா அதுக்குரிய வல்லமை, பெரிய ஒரு வல்லமை உண்டாகும். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தா விடுதலையாகும். அதனால கரங்களை உயர்த்தி ஜெபிங்க, வேத வசனத்துல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஜெபிக்கிறவர்களாக நான் காணப்பட வேண்டும் என்று இப்பொழுது நான் வாசிக்க கேட்டோம். 84 வயதுள்ள விதவை இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க. நாம் இருக்கிறோம் பாருங்க. நம்ம வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். அப்ப இந்த வீடு ஜெப வீடு. இந்த வருகிற நாட்கள்லாம் ஆலயம்லாம் எங்க இருந்தாலும் பூட்டப்படும். நீங்க ஆண்டவர் சித்தம் இருந்தா வருகையை சந்திக்கலாம். நான் சொன்ன நினைவு உங்களுக்கு வரணும் பாருங்க. ஆண்டவர் சித்தம் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சித்தம் நீங்க அதை நினைக்கும்படியாக தான். உங்களுடைய நினைவுகள் இப்ப சொன்ன வார்த்தை நினைக்கணும். வருகிற நாட்கள் ஆலயம் பூட்டப்படும். ஆலயம், எந்த ஆலயமும் திறக்கப்படாது. அது நீங்க ஒரு நாள் நீங்க சிந்திப்பீங்க. இது நானா சொல்லல, தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எல்லா ஊழியர்களும் இப்ப வருவாங்க, உங்க வீட்டுக்கே தேடி வருவாங்க. இதுதான் ஆலயமா மாறப்படும். இதான் ஜெப வீடு. எங்க ஆலயம் திறந்து இருக்க முடியாது பாருங்க, திறந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வெளிப்படையா நான் சொல்ல விரும்பல பாருங்க. அநேக ஆலயம்லாம் பூட்டப்படும். பெரிய ஒரு உபத்திரவ காலத்துல நான் வந்திருக்கிறோம். அது கிருபையின் காலம் முடிய போகுது, உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் போது பாருங்க. அப்ப எங்கேயும் ஆலயம் உடைக்கப்படும். இப்பயே நம்ம பாக்குறோம், அநேக ஆலயங்களை இடிக்கிறாங்க. ஜெபம் பண்ண முடியாது. இப்ப கிராமத்தை தேடி ஊழியர் வருவாங்க. கிராமம் அங்கங்க உள்ள கிராமத்துல அவரவர வீட்டுல எங்க தோது இருக்கோ அங்க சத்தம் இல்லாம தேவனை ஆராதித்து ஜெபித்து அவருடைய வரிக்கு இப்படி ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட காலத்துல வந்திருக்கிறோம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல ஆலயம் பாருங்க, நம்ம சைட்ல நல்ல சுதந்திரம் இருக்கிறது. இருக்கும் வரை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அதை நீங்க மனதுல வைத்து, ஆண்டவரே ஆலயம்லாம் நொறுக்கப்படுகிற காலத்தில் நாங்கள் வந்துடக்கூடாது. ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துல நாங்கள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி, ஆண்டவரே நீர் உங்களுடைய வருகை, உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். நான் கைவிடப்பட்டு போயிடக்கூடாதப்பா சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, விதவை 84 வயது விதவை ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் உபவாசிக்க 7 காரணங்கள் இருக்கு. எதுக்கு நம்ம உபவாசிக்கிறோம், சாப்பிடாம ஏன் வரணும். அதே மாதிரி நம்ம உபவாசம் இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. உபவாசம் இருக்கேன், 40 நாள் இருக்கு, 20 நாள் இருக்கு, அது வெக்கம் இல்லாம சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லவே கூடாது. நீ உபவாசம் இருக்கு, நீ உபவாசம் இருக்கிறவங்க என்ன செய்யணும், தலைவலியா நல்லா குடிச்சிட்டு
தலைக்கு நல்லா எண்ணெய் பூசி என்ன செய்யணும், முகத்தை கழுவணும். வசனம் என்ன இருக்கு, நீ முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெய் பூசு. ஆனா சாப்பிடாம இருந்தா சூடு பிடிச்சிடக்கூடாது, அது பலவீனப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் என்ன செய்யணும், தலைக்கு வைக்கணும். முகத்தை கழுவு. நீ உபவாசம் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காமிச்சிடாத, நீ எப்பயும் போல இருக்கிற மாதிரி நீ பார்க்கணும். பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு வாசிக்க நேரம் இல்லை பாருங்க. அப்படி நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க அதை பற்றி இருக்கிறது. இப்ப 7 காரணங்கள் இருக்கு உபவாசம் எதுக்காக இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் வாசிக்கிறோம். 1 உபவாசம் இருக்கிறது. முதலாவது நல்ல கவனிங்க, உபவாசம் திசையையும் தெளிவையும் தருகிறது. எலியா பாருங்க, இந்த அதிகாரத்தில் எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்த போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. எதுக்காக நம்ம உபவாச கூட்டம் வச்சிருக்கிறோம், வேலை இல்லாம நம்ம வைக்கல. இவரு எலியா எடுத்துட்டீங்க அந்த வசனத்தை பாருங்க, 40 நாள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4-8 அந்த வசனத்துல பாக்குறோம். 40 நாள் இரவு பகலும் இருந்தாரு. ஆனா அந்த முடிவுல என்ன செஞ்சார், தேவன் தரிசனம் தந்தார். யாருக்கு தந்தாரு, எலியாவுக்கு. அப்ப இந்த உபவாச கூட்டம் நமக்கு இருக்கிறது நல்லதுதான். நிறைய பேர் 21 நாள் 40 நாள் இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. எலியா 40 நாள், இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தார், மோச 40 நாள் மலையில இருந்தாரு. இதைத்தான் 40 நாள் ஜெபம். பாருங்க, 21 நாள் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் 40 நாள் 41 நாள் வைக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல. 40 நாள் அதை கடைபிடிக்கிறாங்க, நல்லதுதான். உனக்கு என்ன நன்மை நடந்துச்சு, 40 நாள் வைக்கிறது நல்லதுதான்பா. 40வது நாள் உனக்கு நன்மை கிடைச்சிச்சா, தேவன் உன்னோடு பேசினாரா, தேவ சத்தத்தை நீ கேட்டையா, நீ 40 நாள் முடிவுல உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த விசுவாசம் வராதனாலதான் நாங்க வைக்கல. பாருங்க, இந்த வட்டம் வர்றவங்க வரட்டும் சொல்லிட்டு வைக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த வருஷ கடைசியில இந்த புதிய வருடத்துக்குள்ள எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். பாருங்க, நீங்களா அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, என்ன சபைக்கு போறாங்க ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு நான் என் காதால கேட்கணும். அதுக்கு 21 நாள் 40 நாள் நான் வைக்கலாம். காலையில ஒவ்வொரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், சாப்பிடாம மத்தியானம் வர்றவங்களுக்கு சூசு ஏதாவது நம்ம கொடுத்து அவங்களாம் டெய்லி நீங்க அப்படி செய்யலாம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்யணும். அப்படியே நீங்க இருக்கலாம். இல்லைன்னா வீடுகளிலே கூட நீங்க தொடர்ந்து அதை கடைபிடிக்கலாம். நீங்க வீடு வர தோதுலன்னா வீடுகளிலே கூட நீங்க வீடுல ஏன் ஆலயத்துக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கு, அது வேற. வீடுகள்ல இருக்கிறது உங்களுக்கு இடர்கள் உண்டாகும். திடீர்னு அம்மா தண்ணி கொண்டு வா, ஏய் சாப்பாடு போடு சொல்லிட்டு ஊட ஊட என்ன செய்வாங்க, பிள்ளையுடைய மனுஷ சத்தத்தை நம்ம கேட்போம், தேவ சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை கூப்பிடுறதுக்கு அங்க யாரும் இல்லை, யாரும் நாங்க இடர்கள் பண்ண மாட்டோம், இடைஞ்சல இருக்க மாட்டோம். நீங்க பாட்டுக்கு மனதால் சுதந்திரமா தேவனை ஆராதிக்கலாம். வீடுகள் நீங்க ஆராதிக்கணும்னு நினைச்சா கதவை பூட்டி நீங்க பாட்டுக்கு தேவனை நோக்கி நிர்ணயம் பண்ணிக்கீங்க. 2 வேளையா, ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு ஒரு வேளை உபவாசம் இருந்து இதே கடைசி வரைக்கும் என்ன தீர்மானம் பண்றீங்களோ அது தொடர்ந்து நடத்தணும். முழுமையா உபவாசம் இருக்கிறது நீங்க ஒப்பு கொடுக்கிறது பெரிய காரியம் இல்ல. உங்க சரீரத்தை ஒத்துழைப்பு பார்த்து ஆண்டவரே அதுக்கு எனக்கு பலனை தாங்க சொல்லிட்டு ஒரு வேளை உபவாசமாவது நீங்க இருந்து அதை சரியா கடைபிடிக்கணும். யாரு கூட நீங்க தேவையில்லாம பேசக்கூடாது. இது நீங்க கடைபிடிக்கும் போது இந்த 40 நாள் முடிவுல ஒரு சிலருக்கு 10 நாள்லயே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதோட நிப்பாட்டிட கூடாது. நமக்கு நினைச்சது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அந்த சரியா கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுதான் உண்மை, அதுதான் உபவாசம். பாருங்க, இந்த உபவாசம் எலியாவுக்கு எப்படி கிடைச்சிட்டா 40வது நாள் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதற்கு நாம் என்ன செய்யணும், 40 நாள் ஆண்டவரே என்னை எதற்காக இந்த பூமியில வச்சிருக்கீங்க, உங்களுடைய திட்டம் என்ன, நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு திட்டம், நம்மளா ஒரு திட்டம் பண்ணக்கூடாது. பாருங்க, நம்ம எதோ கோயில் மாதிரி கட்டுவோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அதெல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த உபவாசத்துலதான் நம்மளால முடியும். பாருங்க, உபவாசம் இருக்கும்போது தெளிவான ஒரு வழி நடத்துதலையும் நாம் பெறுவதற்கும் இந்த பரிசுத்த உபவாச நம்மளை தகுதிப்படுத்தும். அதுதான் உண்மை. இந்த பரிசுத்த உபவாசம் கொடுத்து ஜெபிக்க 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 இந்த சரீரம் பாருங்க அது கொஞ்சம் இறங்கிறேன். ஏன்னா சாப்பிட சாப்பிட சரீரம் பலப்பட்டு ஓங்கி வளரும். இந்த ஆவி ஆத்மா குறுகி போயிடும்.
இப்ப நீங்க முக்கியத்துவம் ஆவிக்கு, நீங்க சரீரத்துக்கு 2 வேளை சாப்பிடுறீங்க, ஆவிக்கு ஒரு வேளாவது நீங்க உபவாசம் இருக்கும்போது ஆவி பலன் கொண்டு இந்த ஆவிக்குரிய மனுஷன் எழும்பி பிரகாசிப்பான். அதுதான் உண்மை. இந்த ஆவி எலும்ப வந்து பாருங்க, இந்த ஆவியினாலதான் எல்லாம் ஆகும். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப நம்ம அந்த கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இறங்கும் போதுதான் இந்த மாமிசத்தில் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் இந்த ஆவினாலதான், தேவ ஆவியினாலதான் அழிக்க முடியும். நம்ம சுய பலத்தினால ஒண்ணும் முடியாது. சுய பலத்தை 2 பேரை அடிக்கலாம், அவ்வளவுதான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேனைகளை கர்த்தர் முன் சென்று யோசுவாவின் மூலமா யோசுவாவுக்குள்ள இருந்து எல்லா சத்துருக்களும் முறியடித்த. ஒருவனால முடியுமா? முடியாது. ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது யார்? அவருக்குள்ள இருக்கிறவர் யாரு? யோசுவாவுக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள இருக்கிறவர் கர்த்தர். பாருங்க, அவர் இருந்தபடினால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சத்துருக்களை அழித்து போட்டார். அப்ப வந்து நம்ம உபவாசம் இருப்பதுக்கு இது ஒன்று வந்து ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். பாருங்க, எதுக்காக நம்ம இந்த பூமியில பிறந்தோம்? நமக்கு 2 பிள்ளைய, கணவன். நம்ம இது வரைக்கும் இப்படி இருக்கிறோமே, ஏதோ ஓட்ட பையில போட்டது மாதிரி நம்ம ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு முன்னேற்றம் இல்ல, சமாதானம் இல்ல. இதுக்குன்னு ஒரு முடிவு, ஆரம்பமான முடிவு நிச்சயம் இருக்கும். ஆண்டவர், என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? எப்படி இந்த தெளிவு எல்லாம் வரணும்னா, நீ உபவாசம் இருக்கும்போது தான் இந்த தெளிவு உண்டாகும். அப்ப வந்து நம்ம சிந்திப்போம், அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரத்துல நிம்மதியா எனக்கு இல்ல, நீ தனியா விடு, நீ சாப்பாடு வருஷத்துல சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, தனியா வந்து தனிமையில கடல் கரைக்கு போயிடுவாங்க, அங்க வந்து தனியா விடு என்னைய. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சமாதானம் இல்ல, தனியா சிந்திப்பாங்க. இது சிந்திக்கிற நேரம் பாருங்க. அது மாதிரிதான் நம்ம இந்த உபவாசம் இருக்கும்போது திசைகள் நம்மளுக்கு தெளிவை உண்டாக்கும். அதனாலதான் நம்ம உபவாசிக்கிறோம். அவ்வளவு காரியமும் இருக்கு பாருங்க, நம்மளை தகுதிப்படுத்தும். 2வது நம்ம பார்க்கிறோம், உபவாசம் நம்மை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடம் இன்னும் அதிக கவனத்தை செலுத்த உதவுகிறது. பாருங்க, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். பாருங்க, அது ஒரு காரணம். உபவாசிக்கிறது இது ஒரு பகுதி. அப்ப வந்து நம்ம சர்வ வல்லவருடைய ஆண்டவருடன் இன்னும் நெருங்கி போகவும் சத்தத்தை கேட்கவும் உதவுகிறது. 3வது, உபவாசம் ஆண்டவரின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து 40 நாட்களின் முடிவிலே இயேசு கிறிஸ்து வல்லமையோடும் வெளியே வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நாம் உண்மையாக உபவாசம் இருந்தால் நாம் எதிர்பார்த்த காரியம் நம் ஜீவியத்தில், நம் குடும்பத்தில் நடக்கும். உண்மையாக, அத வசனம் இருக்கு, உண்மையாக அவர் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியான தேவனை நீங்க என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த ஆவியானவர் நினைக்கிறார். இப்ப இந்த ஆவியான தேவனை உண்மையோடு ஜெபிக்கணுமா? நம்ம இருக்கிற உபவாசம் பொய்யான உபவாசமா? இது எப்படிப்பட்ட உபவாசம்? உண்மையான உபவாசம். இப்ப நீங்க உண்மையா நீங்க உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஆவி, ஆத்மா, சரீரமோ ஒருமனப்பட்டு இருந்தா நிச்சயம் உங்க ஜீவியத்துல அற்புதம் நடக்கும். இந்த 3 மணி நேரம் உபவாசமா இருந்தாலும் நீ ஒரு மனதோடு இருக்கிறாயா? ஆரம்பம் முதல் முடிவு வரை நீ அப்படி இருந்தா ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதங்களை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த உபவாசம் முடிவுல பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு வல்லமையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். உண்மையாக உபவாசிக்கணுமா? ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஒரு இடங்கள்லாம் வந்து அந்த பழசு ஒரு செம்பு நிறைய, 2 செம்புலாம் பழைய கால செம்பு, அதே ஒரு சர்வம் சொல்லுவாங்க, இப்ப பெருசா இருக்கும். அது நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா கூழு, கம்மங்கூழு நிறைய நல்லா வகுத்துக்கு அடிச்சிருவாங்க. நான் உபவாசம் இருக்கேன், நெல்லு சாப்பாடு மட்டும் சாப்பிடல, நான் உபவாசம். கூழு, நீ கூழ குடிச்சாலும் நீ உபவாசம் இல்லை. இதெல்லாம் உபவாசம் கிடையாது. பாருங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதான் உண்மையான உபவாசம். அது ஏன்னா முடியாதவங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட தண்ணி மட்டும் குடிக்கலாம். கஞ்சி, ஒரு சிலர் கஞ்சி குடிக்கிறாங்க, கஞ்சி குடிச்சிட்டு நான் உபவாசம் இருக்கேன், அதெல்லாம் உபவாசம் கிடையாது. பாருங்க, நாக்குல எதுவும் ருசிகரமான ஆகாரம் போகக்கூடாது, ஒரே சிந்தையோட இருக்கணும், அதுதான் உபவாசம். அநேகர் வந்து பசி இல்லாததுக்கு 8 மணி நேரம் பசி எடுக்காது. அதுல வந்து ஏதோ பவுடரை போட்டு அவங்க ஊழியர்க அநேக இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. அது குடிச்சிட ஜனங்களை மட்டும் உபவாசம் இருந்துட்டு வான்னு அது மயங்கி விழுந்துருது ஒரு சிலர் இடங்கள்ல. நீ 8 மணி நேரம் இருக்கிற, 8 மணி நேரம் உபவாசம் வந்து பாருங்க, அப்படி இருக்கு. பசி வந்து எடுக்காது. அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கான் லிக்விட் போல. அதெல்லாம் நடிப்பு, அது உண்மையான ஒரு உபவாசம் இல்ல. நீ எப்படி உண்மையா இருக்கிறாயோ அதே மாதிரிதான் வர்ற ஜனங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம. நாங்களாம் ஒரு இடத்துல 12 மணி நேரம் உபவாசம், 4 மாவடியில
ஊழியம் பார்த்த இடத்துல கூட்டு போனாங்க. காலையில 6 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணிக்கு முடியும். பாருங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, எப்படி நீங்க இருப்பீங்க? நிறைய பேர், ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. கத்தர் உதவி செய்வார், ஜெபம் பண்ணி விட்டாரு. அந்த பாஸ்டர் பொற்செல்வன் ஐயா அவர் பேர். பாருங்க, அந்த ஐயா ஜெபம் பண்ணி விட்டாரு. பாருங்க, ஜெபிச்சுங்க நான் சொன்னேன். அவரு ஜெபிச்சார். பாருங்க, நம்ம உபவாசம் இருக்கும் போது தேவனுக்கு தெரியணும். 2வது நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நீங்க சொல்லிட்டு உபவாசம் இருக்கணும். பாருங்க, ஜெபம் பண்ண எனக்கே ஒரு ஆச்சரியம். பச்சை தண்ணி குடிக்க கூடாது, வாட்டர் கேன ஒரு சில கொண்டு வாங்கி முன்னாடி வச்சுட்டாரு. ஏன்னா உண்மையான உபவாசம் இதுல உனக்கு நன்மை உண்டாகணும். அதுல என்ன ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். பாருங்க, ஒரு நிமிஷம் கூட தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விட நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன் தண்ணி. பாருங்க, அன்னைக்கு எல்லாமே வாங்கி வச்சுட்டாரு. சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவர் பலன் தந்தாரு. எனக்கு எந்த சோர்வும் மயக்கமும் இல்ல. அப்ப உண்மையான உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்த்த காரியங்களை ஆண்டவர் தருவார். 4வது, இந்த பரிசுத்த உபவாசம் தெய்வீக சந்திப்பை கொண்டு வருகிறது. பாருங்க, நாம் உபவாசிக்கும் போது விடாமுயற்சியுடன் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடும் போது அவரே நமக்கு வெளிப்படுவார். அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் நமக்கு விடாமுயற்சி நமக்கு வேணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஜெபிக்கும் போது எனக்கு முன்பாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாருங்க, அவரை நம்பணும். 2வது, நம்ம உபவாசிக்கும் போது அவர் நமக்கு சொல்ற வார்த்தை அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசிக்கணும். நமக்கு முன்பாக நிற்கிற அந்த கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து பாவங்களை அறிக்கை செய்யும் போது நாம் உண்மையா நம்பி, தேவனை நம்பி விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவருடைய மகிமையை காண்பேன். எனக்கு முன்பாக நிற்கிற தேவன் என் இதயத்துக்குள்ள என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாமுயற்சி நமக்கு வேண்டும். கர்த்தரை நாம் விடாமுயற்சியோடு நாம் தேட வேண்டும். அதுதான், ஒருத்தர் சோர்வுபடுத்திட்டாங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஜெப ஆவி அமர்ந்து போயிடும். ஜெப ஆவியை அனல் மூட்டணும். ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வளர வேண்டும். பாருங்க, யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும். நான் கர்த்தர் கொடுத்த தாளந்தை நாம் பயன்படுத்தணும். 5வது பார்க்கிறோம். பாருங்க, 4வது விடாமுயற்சி இருக்கணும். 5வது பரிசுத்த உபவாசம். பாருங்க, ஜாதி பிசாசை துரத்தி விடுமா. மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்துல பாக்குறோம். ஜாதி பிசாசை துரத்தி விடும் இந்த பரிசுத்த உபவாச கூட்டம். 6வது பாக்குறோம், பரிசுத்த உபவாசம் தெய்வீக மன்னிப்பை தருகிறது. பாருங்க, நம்ம உபவாசம் இருக்கும் போது மற்றவர்கள் மன்னிக்கிற அந்த சுபாவம் வரும். 7வது பாக்குறோம், உபவாசம் என்பது அவருடைய சீடர்களாகிய நமக்கு ஆண்டவரின் திட்டத்தின் ஒரு பாகமாக இருக்கிறது. உடம்பு சரீரத்துக்கு நல்லதுதான். டாக்டர் இப்ப கண்டுபிடிச்சு தேவன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு மனிதன் 3 நேரம் இருக்கணுமா. அதனாலதான் புதன்கிழமை நாங்க உபவாச கூட்டம் காலையில வைப்போம். கடந்த நாட்கள்லாம் ஊழியத்துல பாருங்க, அதை ஒரு நேரம் சாப்பிடாம வரணும். புதன்கிழமை, சனிக்கிழமையில, வெள்ளிக்கிழமைய ஒரு கிழமை நம்ம வச்சு வாரத்துக்கு 3 நாள், புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒவ்வொரு வேளை நம்ம 3 தரம் இருந்தா அந்த வகுறு உங்களுக்கு பட்னியா போடும் போது அந்த சரீரம் நல்லதான், ஆரோக்கியம் அடையுமா. ஒரு வேளை, வாரத்துக்கு 3 வேளை. இந்த ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் அந்த சதுசேயர்லாம் 2 நேரம் உபவாசிக்கிறாங்க. அவங்களுடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாதான். அப்ப அவங்க தசம பாகத்திலும் ஒவ்வொன்றிலையும் அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்களே அப்படி இருப்பாயானால் நீ என்னை பின்பற்றுகிற நீங்கள் என்ன செய்ய, அவங்களுடைய நீதியிலும் 2 நேரம், வாரத்துல 2 நேரம் உபவாசிக்கிறாங்க. வசனம் இருக்கு, பார்க்க நேரம் இல்லாதனால நீங்க கேளுங்க. நாம் என்ன செய்யணும், ஒரு நேரம் கூட உபவாசிக்கணும். 3 நேரம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துட்டு ஒவ்வொரு நேரம் வாரத்துக்கு 3 நேரம் உபவாசிக்கணுமா. அப்ப இந்த உபவாசிக்கும் போது நம்ம சரீரத்துக்கு கூட என்னதான் நல்லது. கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். அவரை ஆசீர்வாதி கேட்கிற நாம் அவருக்காக என்ன செய்தோம், என்ன தியாகம் செய்தோம், அதை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றது நல்லதுதான். ஏதாவது ஒரு காரியம் எனக்கு விரும்புகிற மாதிரி உனக்குள்ள இருக்கா, ஆண்டவர் பார்ப்பார். பாருங்க, அப்ப நம்ம உபவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அது ஒரு பாகமாக இருக்கு. பாருங்க, நமக்கு ஆண்டவரின் ஒரு திட்டம், அது உபவாசிக்கணும். அப்படி இருக்கும்போது நோய் பிணி எது நமக்குள்ள அண்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த உபவாசத்தின் மூலமாக முக்கியமான 4 காரியங்கள் நம் ஜீவியத்தில் நடக்கும். அது என்னன்னு சொல்லுங்க. 4 காரியம். உபவாசம், உண்மையான உபவாசத்தை பற்றி தான் நம்ம பேசுறோம். உண்மையாக ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, பரிசுத்த உபவாச கூட்டத்தில் நாம் இருக்கிற நாம் 4 காரியம்
நடக்கணும். இந்த உபவாச கூட்டத்தில் 4 காரியம். ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். சுகம் கிடைக்கும். வேற ரசிக்கப்படுவாங்க. நமக்குள்ள என்ன உண்டாகும்? நம்ம தான் உபவாசிக்கிறோம். அதை உபவாசிக்கிறோம். நம்ம குடும்பத்துல என்ன உண்டாகும்? உங்களுடைய ஜீவியத்துல என்ன உண்டாகும்? இங்க இருக்கிறவங்க தான் கணக்கு. ஏன்னா அங்க இருக்கிற தனி ஜபம், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளே ரட்சிக்கும். அது வேற. நம்ம பரிசுத்த உபவாச கூட்டத்தில் உண்மையா இருக்கிற நீங்களும் நானும் நம்ம ஜீவியத்துல 4 காரியம் இருக்கு. இந்த ஜெபிக்கிற கூட்டத்தில் ஒரு முதலாளிக்கு வேலை பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்த்தா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு கூலி கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். முடிவுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கத்தான் செய்யும். சும்மா நீங்க ஃப்ரீயா பாப்பீங்களா? பார்க்க முடியாது. அப்ப முழுமையாக உழைக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி சம்பளம் இருக்கு. அதே உபவாச கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்னா இதுக்கு 4 வித ஆசீர்வாதம் இருக்கு. என்ன இருக்கு? அது நம்ம ஜீவியத்தை அவரவராக கிடைக்கும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். 4. 1, இந்த உபவாசம் இருக்கும்போது நமக்கு என்ன பெருகுமா? விசுவாசம் பெருகும். விசுவாசம் அதிகரிக்கும். நம்ம உபவாசம் இருக்கும் போது அதிகமா ஆண்டவரே இப்படி நான் உபவாசம் இருக்கிறேன், நம்மளை அறியாம தேவ பலன் உண்டாகும். ஆவியில பலப்படுவோம். நம்மளை அறியாமவே நமக்கு ஒரு பலன் இறங்கும். அப்ப நமக்குள்ள விசுவாச நம்பிக்கை உருவாகும். பாருங்க, நம்பிக்கை உருவாகும். ஏன்னா நம்ம ஆவியில ஜெபிக்கிறோம், உபவாசம் ஜெபிக்கிறதுனால. அப்ப விசுவாசம் பெருகும். 1. 2வது, பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் பரிசுத்தம். நல்லா தின்னுட்டா என்ன உண்டா? மாமிச இச்சை தான் உண்டாகும். நல்லா சாப்பிட்டு கறியும் மீனும் நல்லா சாப்பிட்டு என்னதான் உண்ட? தூக்கம் உண்டாகும், பலவித சிந்தனைகள் உண்டாகும். அப்ப நீங்க உபவாசம் இருக்கும்போது 1 என்ன உண்டாகும்? விசுவாசம் பெருகும். 2வது பரிசுத்தம். பாருங்க, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். 3வது அற்புதம் நடக்கும். உங்க அற்புதம் நடக்கத்தான் வேண்டும். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவியத்திலும் உண்மையான உபவாச ஜபத்தில் இது 4 காரியமும் உண்டாகும். 3வது என்னது? அற்புதம் நடக்கும். 4வது தேவ அக்கினி அபிஷேகம் நம்மேல் அவர் ஊற்றுவார். அதான் உண்மை. இந்த 4 காரியம் நிச்சயம் உண்டாகும். ஏதோ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படி உங்களுக்குள்ள ஊற்றப்படும் போது நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க 4 குடும்பங்களையும், நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், இந்த 4 வித ஆசீர்வாதத்தை மற்றவங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்து பேசுவீங்க. அதான் உண்மை. 4 காரியம். 1 என்னது சொல்லுங்க? விசுவாசம் பெருகும். 2வது நம்மை பரிசுத்தமாக்குவார். 3 நம்ம ஜீவியத்தில் அற்புதம் நடக்கும். 4வது தேவ அக்கினி அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவார். சொல்லுங்க 4 காரியம். முதலாவது என்ன பெருகும்? விசுவாசம் பெருகும். சொல்லுங்க. 2வது நம்ம பரிசுத்தமாக்குவார். 3வது அற்புதம் நடக்கும். 3வது அக்கினி அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவார். 1 என்னது? விசுவாசம். 2வது பரிசுத்தம். 3வது அற்புதம். 3வது தேவ அக்கினியின் அபிஷேகம் நம்மேல் ஊற்றுவார். இப்ப இந்த பரிசுத்த உபவாச கூட்டத்துல ஏதாகிலும் உங்களுக்கு நடக்கணும். 1 விசுவாசம். இந்த கூட்டம் வச்சது நிமித்தம் எனக்கு விசுவாசம் பெருகுது. ஏதாகிலும் வரணுமா இல்லையா? அற்புதம் நடக்குது. தேவ சத்தத்தை கேட்கணும். ஏதாவது இருக்கா பாருங்க. அநேகர் மனுஷ சத்தம் தான், என் வீட்டுக்கார சத்தம் தான் கேட்கிறேன், பிள்ளைய சத்தம் தான் ஒலிக்குது, தேவ சத்தம் கேட்கலன்னு சொல்றோமா? பாருங்க, தேவ சத்தம் நாம் கேட்கணும். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். இந்த பரிசுத்த உபவாசம் கொடுத்து பயத்தோடு நாங்க நடத்துறோம். அதே மாதிரி முன்னாடி நான் சொன்னது போல இந்த பரிசுத்த உபவாச கூட்டத்தில் நீங்க கடைபிடிச்சாத்தேன். ஒரு டாக்டர் சொல்றாருன்னா அவர் சொன்னபடி நீங்க சரியான முறையில நீங்க நடந்தாதான், அதை நீங்க மாத்திரை போட்டாதான் அது சுகமாகும் இல்ல, அது கட்டுப்படுத்தும். பூர்ண சுகம்லாம் மாத்திரை இல்ல, சர்வாங்க சுகத்தை தருகிறவர் கர்த்தர். அப்ப டாக்டர் சொல்றது நீங்க கடைபிடிக்கிறீங்க. அது மாதிரிதான் பாருங்க, நீங்க பரிசுத்த உபவாச கூட்டத்துல ஒரு பயத்தோடு நீங்க ஜெபம் பண்ணிட்டு கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போது ஒரு சில காரியங்களை நீங்க எல்லா ஆவி ஆத்மா சரீரத்திலும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது பரிசுத்தமாக்குற கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். இந்த பரிசுத்த உபவாச கூட்டத்துல உங்க ஜீவியத்துல என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், விசுவாசம் பெருகும், உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்க ஜீவியத்திலும் குடும்பத்திலும் அற்புதம் நடக்கும். பாருங்க, 4வது தேவ அக்கினி அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவார். இந்த 4 காரியங்களும் நம் ஜீவியத்தில் நடக்கும். நாம் உபவாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து நாம் கண்ணீரோடு அழுகையோடும் புலம்பலோடும் நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
இப்ப பாருங்க, சிலுவை இயேசும் பாக்கிய செல்வி நான் கண்ணால என் வாழ்க்கையிலே ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் பார்த்தது இல்ல. அதுக்கு முன்னாடி விசுவாசி இருக்கும்போது நான் பார்த்தது இல்லை. எங்க அம்மா அழுது ஜெபம் பண்ணிச்சு. அதை விட அவங்க கூடாரத்துல இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பிறந்தது போது பார்க்கல. அவங்க புலம்புனாங்க, ஆண்டவரே என் மகளுக்கு சுகத்தை தாங்கப்பா, நாங்கள் இப்படி இருக்கிறோமாப்பா, அந்த வெட்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கிறோம் அழுதாங்க, புலம்புனாங்க. அந்த வசனத்துல அர்த்தம் வாசிக்க போறோம் பாருங்க. அழுகையோடும் கண்ணீரோடும் அவங்க புலம்பலோடும் நம் முழு இதயத்தோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் பதில் கிடைக்கும். அவங்க உபவாசம் இருந்தாங்க, கூடாரத்துல உபவாசம் இருந்து ஒரு பக்கம் நாங்க ஊழியர்கள் ஜெபம் பண்ணாலும் அவங்க அழுகுறாங்க, வெக்கப்படல, புலம்புறாங்க பாருங்க. அந்த வசனம் அதுதான் இருக்கு, வாசிக்கிறோம் பாருங்க. யோவேல் 2வது அதிகாரம் 12-13 வசனத்துல நான் வாசிக்கணும். யோவேல் 2வது அதிகாரம், பழைய ஏற்பாடு, யோவேல் 2வது அதிகாரம் 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும். எப்பொழுதுதான்? நீங்கள் இப்பொழுதே, நாளைக்கு டைம் போடக்கூடிய இப்பொழுதே என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோட நீங்க புலம்பணும். மார்புல அடிச்சு ஆண்டவரே இப்படி இருக்கு, நான் வெக்கப்படக்கூடாது. நீங்க என்ன புலம்பணும் பாருங்க. புலம்பல்னு ஒரு அதிகாரம் இருக்கு, நீங்க அது பழைய ஏற்பாடுல படிச்சீங்கன்னா தெரியும். நீங்க புலம்பணும் பாருங்க. புலம்பலோடும் உங்க முழு இருதயமும் ஆவி ஆத்மா சரீரமும் 3 இணைந்திருக்கணும். முழு இருதயத்தோடும். யார் சொல்றா? கர்த்தர், மனுஷர் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அப்ப முழு இருதயத்தோடு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல. அந்த நாட்கள்ல வஸ்திரங்களை கிழிப்பாங்களாம். ஏதாவது இழப்பு குடும்பத்துல உண்டாயிருச்சுன்னா ஏதாவது வஸ்திரத்தை கிழிப்பாங்க, போட்டிருக்கிற வஸ்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வஸ்திரத்தை நீ கிழிக்க வேண்டாம், உங்கள் இருதயங்களே கிழித்து. இதயங்களான நீங்க பாட்டுக்கு போய் கத்தி எடுத்து இருதயத்தை கிழிச்சு வெளியில எடுத்துடாதீங்க. அந்த இருதயத்தை கிழிங்கன்னா எதை குறிக்குது? நீங்க முழு இருதயத்தோடு கண்ணீரோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்க என்ன செய்யுங்க? இருதயத்தை கிழிங்கன்னா ஒண்ணும் இருக்க கூடாது. இருதயத்துல அழுது புலம்புங்க, அவரை நோக்கி. இருதயம் அப்படியே முழுமையா நீங்க உள்ள உடைஞ்சிருச்சுன்னா உங்களை கட்டுப்படுத்த முடியாது, அழுதுருவீங்க பாருங்க. அவங்க தாய் மகளும் அவங்க தன்னை மறந்துதான் நீங்க அழுதாங்க கண்ணால. அது ஒரு சாட்சி. நான் மற்ற இடங்கள்ல ஆண்டவர் சித்தத்துல இங்கேயும் மற்ற இடங்கள் செய்து கொடுக்க போனாலும் சொல்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது ஒரு சாட்சியாக இருக்கு. இருதயத்தை கிழித்து அவங்க பாருங்க, தன்னை மறந்து என்ன செய்யணுமா? தன்னை நம்ம இருக்கிற இடமே, ஐயோ நம்ம அவங்க இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, வெக்கம் வரக்கும் தன்னை மறந்துடணும். இந்த பரிசுத்த உபவாச கூட்டம் அதுதான். நம்ம தன்னை மறந்து தேவனை ஆராதிக்கணும் முழு இருதயத்தோடும். என்ன செய்யுங்க? இருதயத்தை என்ன செய்யணுமா? உங்க வஸ்திரத்தை அல்ல கிழித்து, அநேக வஸ்திரத்தை கிழித்து மண்ணை தூவுவாங்க, மண்டையில தூக்கி போடுவோம், மண்ணை தூவுவாங்க பாருங்க. ஏதாவது இழப்பு உண்டாகிட்டா அப்படி இருப்பாங்க. அப்படி ஆண்டவர் சொல்ல, நீ வஸ்திரத்தை கிழிக்கிறதோட இல்ல, உன் இருதயத்தை கிழித்து நீ முழுமையாய் ஒப்பு கொடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இடத்துல நீங்க திரும்ப, என்னிடமாக நீ திரும்ப, வெளிச்சத்து அண்டையிலே நீ வாழ்ந்துள்ளாரு. அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தீங்கு ஒரு நம்ம பிள்ளைக்கு கெட்டு போயிடக்கூடாது. நினைக்கிற நல்ல ஒரு தகப்பன் நம்மளை உண்டாக்குன தேவன் தான், அந்த இயேசு கிறிஸ்து தான். மற்றவங்களாம் பெத்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க? செய்வன வைக்கிறாங்க. பெத்த மகன் தாய்க்கு வைக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட காலத்துல வந்துட்டோம் பாருங்க. நல்ல ஒரு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் யார் தான்? அவர்தான் இயேசு. பாருங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற இரக்கத்தின் தேவன் அவரே என்று நாம வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப அவர்தான் நம்முடைய தேவன், நல்லவராக இருக்கு. அவர்தான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அவரை நோக்கி நாம் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். யோனா 3வது அதிகாரம் 5-10 வரை நாம் வாசிக்கிறோம். யோனா பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். எடுத்துட்டீங்களா? 1073வது பக்கம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள்
தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். நீங்க வீடுகள் இருக்கும்போது அந்த முதல் வசனம் வந்து வாசித்து இந்த வசனத்துக்கு வாங்க. யோனா 1வது அதிகாரம் வந்து அந்த 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய். யார யோனாவை சொல்றாரு? நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாத்தீங்களா? எங்க போச்சா அவருடைய இந்த ஜனங்க செய்யற அக்கிரமம் அங்க போயிருச்சான். ஒண்ணு நம்ம பண்ற விண்ணப்பம் ஜெபம் அங்க போகணும், அது வேற. ஆனா இப்ப இந்த ஜனங்க பண்ற அக்கிரமம் மிகுதியா இருக்கு. இந்த அக்கிரமம் என் சமூகத்துல என்னால பார்க்க முடியல. நீ என்ன செய்ய? அங்க போகணும். இந்த யார யோனாவை சொல்றாரு, என் சமூகத்துல அவருடைய அக்கிரமம் எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி எங்க போனானா? எங்க போறார் அவரு? கப்பல் ஏறினான். பாத்தீங்களா? ஆண்டவர் எங்க போக சொன்னாராம், அங்க போகல. இப்ப என்ன உண்டானதான் 4வது வசனத்துல, கர்த்தர் சமுத்திரத்தின் மேற்பெரும் காற்றை வரவிட்டார். பாருங்க, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம குடும்பம் கூட விசுவாசமாகிய கப்பல்ல நம்ம பயணம் செல்றோம். அப்ப சமுத்திரத்துல போகிற கப்பல் வந்து ஒரு நம்ம விசுவாச நம்ம ஜீவியத்துக்கு ஒப்பிடுறாரு. பாருங்க, விசுவாசமாகிய கப்பல். அப்ப வந்து இந்த இடத்துல யோனா பாருங்க, இந்த ஜனங்களுடைய அக்கிரமம் மிகுதியா இருக்கு, ஜனங்களை மனம் திரும்பணும், இந்த நான் அழிக்க போறேன் அவ குடியிருக்கிற பட்டணத்தை, ஆனபடி நீ அங்க போ. யோனா ஒரு ஊழியக்கார் பாருங்க, சுவிசேஷம் சொல்றவர். ஆனா வந்து அங்க போகல. ஐயோ அங்க போன்னு சொல்லுவாரு. கடைசியில இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு காப்பாத்திடுவாரு. அதான எனக்கு வேலை, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போறாரு. ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் காண்கிற தேவன். நீ அப்படியா போற, உன்னைய ஒரு வழி வச்சுக்கிறேன் ஆண்டவர் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, நீ எங்க போனாலும் அவர் காண்கிற தேவன். நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. பல தேசத்தில் உள்ள ஜனங்கள் இந்த கப்பல்ல பயணம் செல்றாங்க. அந்த இடத்துல பெரும் காற்றை வர விட்டுட்டாரு ஆண்டவர். விடவும் என்ன செய்யறாங்க, அந்த அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் சொல்றாரு, பயந்து அவனவன் தன் தேவனை அப்ப வேண்டுதல் செய்த அவரவர பலவித தெய்வத்தை வேண்டுறவங்க அந்த கப்பல்ல வந்திருக்காங்க. அவரவர தெய்வத்தை நீங்க வேண்டிக் கொள்ளுங்கப்பா, நம்ம அடித்து போக போகிறோம், அழித்து சாக போறோம், நீ அவரவர தேவனை வேண்டிக் கொள்ளுங்க. என்ன நடந்துச்சு தெரியல, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து இப்படி கொந்தளிப்பு வராதே சொல்லிட்டு அவங்க பூரா பயப்படுறாங்க. வேண்டுதல் செய்து என்னது எரிஞ்சு விட்டார்கள். பாருங்க, அவனுக்கு வந்து இப்பயும் ஒரு ஆளட்டு அந்த கப்பல் இருக்கிறவர்களுக்கு சேதம் நஷ்டம். விலை கூர்ன பொருட்கள்லாம் தூக்கி கடலுக்குள்ள போடுறாங்க. எவ்வளவு நஷ்டம் பாருங்க. ஒருவன் ஆண்டவர் கீழ்ப்படியாம நடந்தாலுமே குடும்பத்துல எவனாகிலும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அதுல யாராகிலும் ஒரு ஆள் கீழ்ப்படியலன்னா இந்த குடும்பம் கொந்தளிப்பு உண்டாகும். பாருங்க, அது அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல ஒருவன் தான், எத்தனோ தேசத்து ஜனங்கள் பிரயாணம் பண்றாங்க. இந்த யோனா விட்டு என்ன நடந்துச்சு, சேதம் நஷ்டம் வந்துருச்சு, பொருளை தூக்கி போடுறாங்க. அப்ப அயந்த நித்திர பாருங்க, அவருக்கு நல்ல தூக்கம், அவருக்கு கவலை கிடையாது. கப்பல்லே வந்து அடித்தட்டு இருக்கு, நல்லா அங்க மேல இருந்தா கரைச்சல் பண்ணுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்லா தூங்கணும்டா சொல்லிட்டு பாய் தலானி கொண்டு போயிட்டு அடி தட்டுல நல்லா தூக்கம், நல்லா குரட்டை விட்டு ஐயா தூங்குறாரு. அவர் பாக்குறாரு, அடித்தட்டு என்ன ஆச்சோ, ஓட்ட விழுந்துருச்சோ, நம்ம பெருங்காற்றாருக்கு செக் பண்ணா போறாங்க. போய் மாலுமி அவர் தான் செக் பண்றவர். கீழே பண்ணும்போது இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது, என்ன தூங்கிட்டு இருக்கிற, நீ நித்திர பண்ணுகிறது என்னப்பா, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் பாத்தீங்களா சுவாமி, இப்ப அந்த மாலுமி கூட ரசிக்கப்படாத மனிதனாதான் இருக்கணும். ஏன்னா அவன் வாயில வந்து சாமின்னு வருது. இப்ப சுவாமி, எல்லா சாமி மேல நம்பிக்கை இருக்கு இந்த போற ஜனங்க. நீ அவரவர தெய்வம், எந்த தெய்வமாவது உன்னை விடுவிக்கும்,
நீ என்ன செய்ய, உன் தெய்வத்தை நீ உன் மனசுல நினைச்சுக்க. நம்ம சாக போறோம், அழிந்து போக போறோம், அது காரணமா இவன் தான். அதனாலதான் ஒதுங்குறான் பாருங்க. தப்பு பண்ணா ஒதுங்குற திருடன் எவனாவது இருப்பானா, வீட்டுல பிள்ளை ஏதாவது பொருளை கலாண்டுச்சுன்னா கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிருங்க, ஏன்னா அது தப்பு பண்ணிருக்கு பாருங்க. இதே மாதிரிதான் அவன் தப்பு பண்ணிருக்கிறான். அதே தட்டுல ஐயா தூங்குறார், உன் தெய்வத்தை நினைச்சுக்க, ஒருவேளை நாம் உயிர் தப்பிப்போன்னு சொல்றான். பிறகு அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து, கடைசிக்கு அவங்க ஸ்டெப் வேகமா எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க நேரம் இல்ல, கொந்தளிப்பு, இது தேவன் விட்டது மாதிரி இருக்குப்பா, பெரிய ஆபத்தா இருக்கு. ஏன்னா சீட்டு சீசர் கூட யூதாசு அவன் இறந்த பிறகு என்னவா, அது அவனுக்கு பதில் சீசர் கூட சீட்டு போட்டுதான் எடுக்கிறாங்க. அப்ப சீட்டு இப்ப கூட நம்ம குலுக்கு சீட்டு நீங்க பணம் கட்டினா சிறு பிள்ளைய எடுக்க சொல்லுவாங்க, குலுக்கு சீட்டு போடுவீங்க, யாரு பேருக்கு விழுகுதோ அதுதான். பாருங்க பைபிள் உள்ளதை இன்னும் நிறைவேறிட்டு இருக்காங்க, நிறைவேற்றாங்க. இந்த இடத்துல பாருங்க சீசரை தெரிந்து கொள்வதற்கு, இந்த இடத்துல யாரு தப்பு பண்ணுனா அவன் யாரும் தெரியலையே, இந்த கொந்தளிப்பு திடீர்னு வந்து விட்டது, இது தெரியறதுக்காண்டி என்ன செய்யறாங்க, சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேரு சீட்டு விழுந்தது, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் கீழே, ஐயா தூங்குறாரு. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்களுக்கு சொல்ல வேணும், உன் பேரு வந்திருக்குப்பா, சீட்டு விழுந்தாலுமே ஆண்டவர் தான் அது காமிக்கிறாருன்னா நம்பிக்கை, இந்த நாளுக்கு அதே நம்பிக்கை பாருங்க. அப்ப நீ எங்க வர, நீ என்ன தொழில் பண்ற, என்ன ஜாதியான் பாருங்க, என்ன ஜாதியான். அப்ப ஜாதி எல்லாம் உலகத்துல இருக்கிறதுனால கேக்குறாங்க, என்ன ஜாதி, ஆண்டவர் வைக்கல, ஆனா மனசு வச்சதுனால அங்க எல்லா ஜாதிக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. அது நீ என்ன தொழில் பண்ற, நீ எங்க இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் பயபக்தி உள்ளவன். பூரா அந்த இருக்கிற ஜனங்கள பீதியை கிளப்பி விட்டான் பாருங்க. பூரா நடுங்குதுங்க ஜனங்க. அவன் சொன்ன வார்த்தை என்ன தானா, எபிரியன் சமுத்திரத்தையும் இந்த கொந்தளிக்குதே, இந்த சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பயபக்தி இருக்கிறவன் தான் இப்படி மாறி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம வந்தவன். சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தரா, இது என்னடா அவருடைய பிள்ளையா, ஐயோன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாம வந்துட்டான். ஜனங்கள் பயப்படுறாங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் எல்லாமே சொல்லிட்டான். அந்த மனுஷன் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி செஞ்ச, விளையாட்டு காரியமா செஞ்சுட்டியே, இப்ப எல்லாரும் நாங்க மடிந்து போக போறோமே பயப்படுறாங்க. மற்றவங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், சுயநலமா தூக்கி போட்டிருப்பான். ஒன்னட்டுதான் வந்திருக்கு. இவங்க பாருங்களேன், காப்பாத்த நம்மளும் இந்த ஆபத்து நிக்கணும், இவனையும் ஆனா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றான். இந்த ரத்தப்பள்ளி நம்மளை சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த பயபக்தி இருந்திருக்கு அவங்களுக்கு. ரட்சிக்கப்படாதவங்க இருந்துட்டாலும் அதை ரட்சிக்கப்பட எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. ஆனா தேவ பயம் இருக்கு, தேவனுடைய மகனா சொல்லிட்டு நாங்க என்ன செய்யணும், இந்த எங்களுக்கு எல்லாருமே ஜீவன் தப்பிக்கணும், இந்த பெருங்காற்று நிக்கணும், அதுக்கு நாங்க அமரும்படி நாங்கள் ஆலோசனை கேட்கிறாங்க. ஏன்னா அவர் ஊழியக்காரன் தெரிஞ்சு போச்சு, தேவனுடைய பிள்ளைன்னா அவர் ஆலோசனை சொல்றவரு. ஆனா ஐயா இப்படி இருக்காரு, ஆலோசனையை தள்ளி கடைசியா பாருங்க அப்படி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளை, அவர்கிட்டயே நாங்க பொறுப்பை விடுவோம் சொல்லிட்டு எதுவுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல. பெருங்காட்டு ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். பாருங்க இந்த முடிவு எடுத்துட்டு என்னையே சமுத்திரத்துல போட்டு விடுங்க. என்னை போட்டு விட்டீங்கன்னா என்ன செய்யுமா, தன் குற்றங்களை உடனே அவருக்கு ஒரு உபதேசம் பண்றதுக்கு என்ன ஒரு அவ்வளவு பாரம். ஒரு நேரமா எனக்கு ஜெபிக்கிறதுக்கு வேதத்தை வாசிக்க என்னடா கூட்டம் மேல கூட்டம் கலந்து ஒரு நேரம் இப்படி வரும். அப்ப யோனாவுடைய சரித்திரம் எனக்கு வரும். ஆண்டவரே மன்னிங்கப்பா, எந்நேரமும் ஜெபம் என்ன மனுஷனா நான் மாடா, மாடு கூட என்ன செய்யும், கொஞ்ச நேரம் எறும்பு மாடெல்லாம் தண்ணிக்குள்ள வெயிலுக்கு கொஞ்சம் இலைப்பாரும்,
பாருங்க, என்னடா ஒரு நேரம் வரும் பாருங்க. நீ கர்த்தரோடு இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. யோனாவின் அது வரும். விருப்பம் இல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு. ஐயா அங்க வந்துட்டாரு, என்ன கஷ்டம். தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு நல்ல நேரத்தோட நேரம் சாப்பாடு ஆண்டவர் போஷிக்கிறாரு. ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல அந்த மகனுக்கு என்னது கஷ்டம் ஓயாம சொல்லுவாரு. ரெண்டாவது மனஸ்தாபப்பட்டு விடுவிப்பாரு. நான் பிரசங்கம் பண்ணுவேன், இந்த அழிஞ்சு போக போதும். ரெண்டாவது மனம் திரும்பிடுவாங்க, காப்பாத்திடுவாரு. அவன் மனசு நொந்து போய் என்ன செய்யறான் வந்துட்டு இதை கூட செய்யறதுக்கு மன விருப்பம் இல்ல. இது கொந்தளிப்பு என்னால வந்தது, அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, சமுத்திரத்துல போட்டு விடுங்கப்பா. தன்னவே அந்த ஒப்பு கொடுத்துட்டாரு. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். 13வது வசனம் பாத்தீங்களா? சுயநலம் அவங்களுக்கு இல்ல. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படாட்டியும் ரட்சிக்கப்பட்டவங்களும் இங்க இருப்பாங்க. ஆனா சுயநலம் இல்லாம அவனுக்கு எப்படியாவது காப்பாத்தணுமே, அவரை காப்பாத்தணுமே, வேமா என்ன செய்யறாங்க, இந்த கரைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க தண்டு வலிக்குன்னா அது வராங்க, பக்கத்துல வராங்க. காத்து மறுபடியும் நடுக்கடல்ல தள்ளுது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படியே காப்பாத்தணும்னு வராங்க. மறுபடியும் அந்த காற்று ஆனா அது ஆண்டவருடைய கொந்தளிப்பு. அவனை தூக்கி கடல்ல போடுற வரைக்கும் இந்த காற்று தேவனால வந்தது. அவங்க தண்டு வலிக்கு அப்படியே வராங்க. மறுபடியும் காற்று தள்ளி நடுக்கடல்ல தள்ளி விடுது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க முயற்சி பண்றாங்க காப்பாத்துறதுக்கு. கூடாமற் போயிட்டு பாத்தீங்களா? அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி, அவங்க வேற வழி இல்ல, அப்பதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பாத்தீங்களா எவ்வளவு பையன் தேவனுடைய பிள்ளை. அவர் சொன்ன சாட்சி, உங்களுடைய பிள்ளை நான் கேட்டோம். ஆனா நாங்க தூக்கி போட்டுறோம்ப்பா. ஆனா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எங்களை அழித்து போட்டுறாதீங்க அவர் நிமித்தம் சொல்லு. குற்றம் இல்லாத இரத்த பலியை தேவரே யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் அமர்ந்தது. பாத்தீங்களா? அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயப்படுறாங்க. பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளே பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாரு. பாருங்க, நம்ம திருந்தி வரணும்னா சொல்றத கேட்க மாட்டாங்க. அங்கங்க ஓடி கடைசிக்கு ஏன்ட்டுதான் வரணும் சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். பாருங்க, மீன் அதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த மீன் மீன் வயிற்றிலே யோனா இரவும் பகலும் 3 நாள் இருந்தான். இயேசு கிறிஸ்து கூட என்ன இருந்தாரு, யோனா இருந்தது போல 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார். 3ஆவது நாள் உயிர்த்து இருந்தார். பாருங்க, அப்ப அந்த மீன் ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அவ ஜீரணம் ஆயிடுவார். யாரு? யோனா. அதனாலதான் உபவாசம், மீனே உபவாசம் இருக்கு. நம்ம நல்ல 7 அறிவு மனுஷருக்கு நம்ம என்ன செய்யறோம், பசி எடுக்குன்னு சாப்பிடுறோம். அப்ப இங்க சாப்பிடாம வந்தவங்க யாரு? காலையில சாப்பிட்டீங்களா? சந்தேகமா இருக்கே உங்க மேலையும். அது சாப்பிட்டதுக்கு அர்த்தம். நீங்க சிலுவை இயேசு வடிவம் அதுக்கு நீங்க சோறே சாப்பிடலாமே. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்க. நீங்க பெருந்தண்ணிய தொண்டையில கத்திய வை, வசனம் இருக்கு. அந்த கத்தியில வைனா நீங்க கூட கத்திய வச்சுக்க கூடாது. கத்திய வைனா வசனத்தை நினைவு பண்ணி அப்படி நீங்க உபவாசம் இருக்கணும். ஏன்னா அந்த பரிசுத்த உபவாச கூட்டம் கடமைக்கு அல்ல. ஒரு அற்புதம் நடக்கணும்னா இங்க கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா வகை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்க தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த ஆவியின் மனுஷன் பலன் கொள்ளாதபடி இருக்கும். பாருங்க, அந்த மீனே எவ்வளவு வெக்கமா இருக்கு. நான் ஒரு நாள் நினைச்சு பார்ப்பேன், ஒரு நேரம் பசிக்குதுன்னு சாப்பிட்டுருமே ஆனா ஞாயிற்றுக்கெல்லாம் ஒருபோதும் சாப்பிட்டது இல்லை. உபவாச கூட்டத்துல இங்க வந்தப்பறம் 2 நாளா ஏதோ 2 வாரம் ஏதோ பசி தாங்க முடியல, என்ன செய்ய சொல்லிட்டு அதுவே ஆண்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மீன் பாருங்களேன், மீனுக்கு எத்தனை அறிவு அதுக்கு சொல்லுங்க. அதுக்கு பாருங்க ரொம்பயும் அந்த மீன், ஆனா அதுக்கு எல்லாமே அது ஒரு பாஷையில பேசும். அதுக்கு பாருங்க அது பேசுறதுலாம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல அந்த கழுதைய அடிக்கும் போது கழுதை பேசணும் ஒரு இடத்துல. நீங்க வேதத்தை பழைய ஏற்பாடுல எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அது பாருங்க பேச முடியாட்டியும் அது என்ன செய்யுமா, ஆண்டவர் சொல்றத கேக்குது.
3 நாள் வந்து அது சீர்ணமாயிருக்கு, பூரா கூழாயிருவார். கம்மங்குழு மாதிரி வந்து சீர்ணிச்சிடும், உயிரோட வர முடியாது. யோனா 3 நாள் உபவாசம் இருக்கணும். பெரிய மீனுக்கு கட்டளை இடுறாரு, அது உபவாசம் இருக்கு. மீனே உபவாசம் இருக்கு. நாம் கூட வந்து இந்த குடும்பம், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி, சமாதானமா இருக்கும்படி, எல்லா வியாதிகளும் பலவீனமும் நீங்கும்படி ஆண்டவரே பாருங்க. நம்ம அதெல்லாம் பாப்பாரு. ஒண்ணு நம்மளுடைய தியாகத்தை பார்த்துதான் வந்து விடுதலையை தருவார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சொந்த ரத்தத்தை சிந்திதான் பிதாவானவர் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பாருங்க நம்ம கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்திதான் நம்மளை மீட்டு கொண்டார். அதனாலதான் இயேசுவின் நாமத்தை நீங்க இருக்கிற இடத்துல சொல்லி உங்க பாவங்களை அறிக்கை செய்தா மன்னிக்கப்படுது. அப்படிப்பட்ட வல்லமை இயேசுவின் நாமத்துல இருக்கு. தியாகம் செஞ்சார். எனவே தியாகம் இல்லாம ஒரு அற்புதத்தை நம்ம அடைய முடியாது. இப்ப பாருங்க, மீன் வந்து 3 நாள் உபவாசம் இருக்கு. மீனை சும்மா விடுவாரா? நல்ல ஒரு ஆசீர்வாதம் மீனுக்கு தந்திருப்பார். 3 நாள் உபவாசம் இருந்த பெசலா உனக்கு தாரேன் சொல்லிட்டு அவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும் அந்த மீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த மீனே உபவாசம் இருக்கு 3 நாள். நம்ம இருக்கணும், ஒருவேளை நம்ம இருக்க போறோம் வந்து. அப்ப அந்த உபவாசம் இருப்பதற்கு தேவனுடைய நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மீன் வந்து அப்ப 2வது நீங்க வீடுகள் இருக்கும்போது வாசிங்க வந்து, அந்த மீன் வந்து என்ன செய்யுது, 2வது கரையில வந்து 3 நாள் முடிஞ்ச உடனே ஆண்டவர் கட்டளை இடுறாரு. அந்த மீன் வகுத்துக்குள்ள ஐயா வீச்சா நார் மணக்குமா சென்று அதெல்லாம் உள்ள போட்டிருப்பாங்க. கிடையாது, நாத்தமான நாத்தம். இப்பயாவது உனக்கு அறிவு, அப்பதான் ஐயாவுக்கு அறிவு வருது. ஆண்டவரே உன் பேச்சை கேட்டு நான் போயிருந்தா சுவிசேஷம் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருப்பேன். நாத்தம் எடுக்குது ஆண்டவரே. கடல்ல தூக்கி போடும் போது வேத வசனம் என்ன சொல்லுது, உள்ள வந்து இந்த பாசி பாருங்க, அது என்னன்னதோ சுத்துமா மேல அட்டி காயம் நடியும். இந்த ஆழத்துல விழுந்த இடம் நடு கடல் ஆழத்துல பாசி அடி போடுறாரு வந்து, எல்லாம் சுத்துது, வேதனைப்படுறாரு பாருங்க. வேதனைப்பட்டு இந்த வசனத்துல அப்படிதான் நம்ம பாக்குறோம். இந்த 5வது வசனத்துல 2வது அதிகாரத்துல, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இவர் போக்கடிச்சிட்டார். அப்பதான் உணர்றாரு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் அப்பா, இனிமேலா நான் சுவிசேஷம் சொல்ல போறேன் சொல்லிட்டு அவரு இந்த வசனங்களை உங்களுக்கு அதுல ஒரு 4 அதிகாரம் தான் இருக்கு. நீங்க வீடுகள் இருக்கும்போது வாசிங்க, நேரம் இல்லப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் உணர்றார். உணரும் போதுதான் கர்த்தர் விடுவிக்கிறார். சரின்னு சொல்லிட்டு கரையில கக்குது பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஆண்டவரே நான் போறேன்ப்பா, நீ சொன்ன ஊருக்கு நான் போறேன்னு அவரு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் பாக்குறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நான் உபவாசம். மீனே பாருங்க இப்ப உபவாசம் இருக்கு. அது மாதிரி நாம் வந்து உபவாசிக்க வேண்டிய இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியம். நாம் கருத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருத்தர் ஜெபிக்கிறதுலாம் கருத்தோட இருக்காது, எதோ நினைச்சு பேச அவங்க ஜெபிக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஒரு கருத்து வேணுமா இல்லையா? ஜெபிக்கிற அவரவர பாசையில, பாசை வந்து ஆண்டவர் அங்கங்க கொடுத்திருக்காரு. அப்ப வந்து அவரவர பாசையில என்ன பேசணுமா, தெளிவா தமிழ் பேசுனா தமிழ்ல நீங்க நல்ல தெளிவா ஜெபிக்க, கருத்தாய் ஜெபிக்க கத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பாக்குறோம், அந்த எலியா என்பவன் சரீரத்தில் பாடுள்ளவனாய் இருந்தும் கருத்துடன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் கருத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது என்ன? ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனோ தரம் நான் சொல்லி இருக்கிறேன். ஜெபம் என்பது என்ன? நீங்க உபவாசம் இருந்து படுத்து தூங்கினா அது உபவாசம் இல்ல. ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறப்ப நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றேன், அது உபவாசம், அது செல்லுபடி ஆகாது. நீங்க எப்படி ஜெபிக்கணும்? கருத்துடன் ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து முழுங்கால் படியிட்டோ, நின்று கொண்டோ, உட்கார்ந்து கொண்டோ நீங்க ஜெபிக்கணும். படுத்து கொண்டு ஜெபிக்கணும் வேதத்துல வசனம் இல்ல. அப்ப நீங்க நின்று கொண்டு ஜெபிக்கலாம், கைகளை வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது என்ன நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நேரம் போய்கிட்டு இருக்கு, சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க என்ன செய்யணுமா? ஜெபம் என்பது ஆண்டவரோடு நாம் பேசுவது. 2வது உண்மையான ஜெபம். முழு கருத்து சொல்லுங்க பாப்போம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு நாம் பேசுறோம். 2வது நீங்க என்ன பண்ண விண்ணப்பம், என்ன விண்ணப்பமோ அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டு பதில் நமக்கு கிடைக்கும் வரை நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபிக்க. அதுதான் உண்மையான ஜெபம். இப்ப உடனே வந்து ஜெபிக்க அந்த விண்ணப்பம் பண்ணும் போது முடிவுல உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். விசுவாசத்தின் அளவு இருக்கு. ஒரு சிலருக்கு லேட் ஆகும். நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உங்க குடும்பத்துல சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா சமாதானம் கிடைக்கும் வர நீங்க தொடர்ந்து பொறுமையோட நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஜெபிக்கும் போது பதில் வரும் வரை ஜெபிக்கிறது தான் ஜெபம். அதான் உண்மையான ஜெபம். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, நாம் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் வரும் வரை நாம் தொடர்ந்து ஜெபிப்பதுதான் என்னது உண்மையான ஜெபமா இருக்கு. அது யார் ஜெபித்தா? யாக்கோபு. பாருங்க, யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தாலுள்ளே நான் விட மாட்டேன். விடிய போது பாருங்க, விடியுது, என்னை விடு, நான் விட மாட்டேன். விடாப்பிடியாக ஒரு முயற்சியோடு, விடாமுயற்சியோடு இந்த யாக்கோபு ஜெபிக்கிறார். கடைசி யாக்கோபு என்ன செய்யறாரு? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் தான் நம்முடைய தேவ ஜனத்தின் ஆயுதமா இருக்கு. அதுதான் நமக்கு ஆயுதம், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. போன் மூலமாக தெரிவிக்க முடியாது. நமக்கு போன எது? ஜெபம் தான். பாருங்க, ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமா இருக்கு. ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஒரு சபையில ஜெபம் இருந்தா தான் ஒரு அற்புதம் நடக்கும். பாருங்க, சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். உன் குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா, உன் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகணும்னா ஜெபம் வேண்டும். ஜெபம் நன்மையை உருவாக்குமா? ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாய் இருக்கிறது என்பதை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மறக்க கூடாது. எபேரியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பலத்த சத்தத்தோடும் ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். பொருத்தனைகளை செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன? அது சொன்னதான் கடகடன் சொல்லிட்டு வருது. என்ன? வேதத்துல உள்ள வசனம் சொல்ல நேரம் இல்லை. பாருங்க, இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அப்ப உபவாசத்துடன் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் நீ ஜெபிக்கணும். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். இருதயத்தை ஊற்றி நீ ஜெபிக்கணும். உறுதியாய் ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் வேதத்துல எடுத்து எழுதின வார்த்தைகள். பாருங்க, அதெல்லாம் வேதத்தின்படி நாம் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஒரே இருதயத்துடன் ஜெபிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். நின்று கொண்டு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் ஜெபத்துல ஒரு பகுதியாயிருக்கு. கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுமா? வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். விசுவாசத்துடன் ஜெபிக்கணும். கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்க வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பலன் ஜெபந்தான். கர்த்தரை நமக்கு பலனா இருக்கிறார். இந்த வேளையில் நம் கண்களை மூடுவோம். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள். விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா கொடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில கர்த்தாவே என்னை உயிர்ப்பையும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. இந்த பரிசுத்தம் உபவாச என்பது ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூடிய சரீரமும் ஆவி ஆத்மாவோடு கூடிய இந்த சரீரமும் இணைந்து தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் ஒருமனப்படுவோமாக. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. நீ அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவரை நோக்கி நீ புலம்பு. உன் புலம்பல் சத்தமும் நீ கூப்பிடுகிற சத்தமும் தேவனுடைய சந்நிதியில் அவருடைய செவிகளில் கேட்கப்படட்டும். என் ஜனமே, இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்க. முழுகிதயத்தோடு ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இயேசுவே, என்னை நோக்கி பாருங்க என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த உபவாச கூட்டத்துல ஒரு தெளிவு நமக்கு உண்டாகட்டும். ஒரு பூர்ண ஒரு தெளிவு நமக்கு உண்டாகட்டும்.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாக நம் குடும்பத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்க இந்த வேளையில் கர்த்தர் விரும்புகிறார். என் ஜனமே அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இயேசுவே எனக்கு இறங்கும். எல்லார் கண்களை மூடி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். இயேசுவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த ஜெப அடுத்த ஜெப வேலையா இருக்கிறது. இந்த ஜெப வேளையில உன் ஜீவியத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். உன்னை அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையில தேவனாக நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. நீ உண்மையாக நீ கூப்பிடு. நீ ஆவியோடு உண்மையோடு அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு முன்பாக தென்படட்டும். உனக்கு முன்பாக அவர் தென்படுவாராக. அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயாக. இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிடு. அவரை உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவரை உனக்கு சர்வாங்க சுகத்தை தர அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே நீர் இறங்கும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ தயவு பாராட்டும். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் ஆண்டவரே நீ நல்லவராய் இருக்கிறீர். நீ பரிசுத்தர் ஆகையால் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாகிய என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், செம்மையான வழிகளிலே நடத்த எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீ இறங்கும் அப்பா. ஆண்டவரே எந்த இடத்துல வெட்கப்பட்டனோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யும் என்று உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. நானே உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன், உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் ஜனமே என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. பிசாசுக்கு எதிர்த்து நெல், தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. பிசாசுக்கு எதிர்த்து நெல், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் ஜனமே அவரை நோக்கி நீ பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் அவரை நோக்கி இந்த கடைசி காலத்தில், இந்த ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஆமென். மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ விடுவியும் அப்பா. உன்னுடைய கண்களில கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள நிலைத்திருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மென்மேலும் உனக்குள்ள இருந்து பெருகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். எந்தவித சோர்வுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயாக. மகிமை, மகிமை, தேவ வல்லமை. ஒரு விஷயம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. உன்னுடைய சத்தம் என் செவிகளில் கேட்கட்டும் என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.